வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கொடைகளின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் உயர்கல்வியில் எது சார்ந்த படிப்புகளை தேர்வு செய்யலாம், எது சார்ந்த படிப்புகள் அவர்களுக்கு யோகமாக மாறி அவர்களை வாழ்க்கையில் வெற்றியடைய செய்யும், எது சார்ந்த படிப்புகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தல் கூடாது, அப்படிப்புகள் தோஷமாக மாறி அவர்களுக்கு பிற்காலத்தில் பயன்படாமல் போகும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். வேகமாக இயங்கி வரும் நவீன யுகத்தில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட சூழ்நிலையில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை எந்த படிப்பில் சேர்க்கலாம் என்ற குழப்பத்திற்கு தீர்வு தரும் விதமாக பிரத்யேகமாக இந்த வீடியோவானது பதிவிடப்படுகிறது. பெற்றோர்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய பிராரப்த கர்மா சார்ந்து அவர்களுக்கு மிகச் சரியான படிப்பினை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்ய இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களின் பலங்களையும் பலவீனங்களையும் பார்க்க போவோமையானால், இவர்கள் அறிவுக்காரகனான குருவின் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். குருவைப் போல் தன்னுடைய அறிவை பிறருக்காகவே அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள், லாஜிக்கல் திங்கிங் அதிகம் உடையவர்கள், தைரியம் குறைந்தவர்கள், கற்பனை வளம் குறைந்தவர்கள், கூட்டத்தாரோடு அனுசரித்து செல்லாதவர்கள், அதாவது குழு மனப்பான்மை குறைந்தவர்கள், கணித அறிவு குறைந்தவர்கள், உற்று நோக்கி தீர்வினை ஆராய்வதில் வல்லவர்கள், அதாவது நுணுக்க அறிவு அதிகம் மிக்கவர்கள், பரவலான உலக ஞானம் உடையவர்கள், ஜன வசியம் குறைந்தவர்கள், மக்களின் தொடர்பினை அதிகம் விரும்பாதவர்கள், பேச்சுத்திறன் குறைந்தவர்கள், எழுத்துத்திறன் அதிகம் மிக்கவர்கள், பெரும்பாலும் கிராஸ் மேஜரில் படிக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களே. அதே போன்று படித்த படிப்பிற்கு மாற்றாக பணிபுரியக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களே. தொழிலாளியாகவே பணிபுரியும் கர்மா உடையவர்கள், வீட்டை விட்டு சில காலமாவது வெளியே தங்கி படிக்கும் கர்மா உடையவர்கள், அதாவது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பினை இவர்கள் பெரும்பாலும் பெற்றிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்பை படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்ஸ் செக்டாரை பொறுத்தவரை பயோடெக்னாலஜி, ஜுவாலஜி, மெட்டீரியல்ஸ் பேஸ்டு கோர்சஸ், மினரல்ஸ் பேஸ்டு கோர்சஸ், நீர் சுத்திகரிப்பு சார்ந்த படிப்புகள், மண்ணியல் சார்ந்த படிப்புகள், ஃபுட் டெக்னாலஜி, இதர உணவு சார்ந்த படிப்புகள், உணவு பதப்படுத்துதல் சார்ந்த படிப்புகள், லைப்ரரி சயின்ஸ் ஆகியவை இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. அதே போன்று ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சார்ந்த படிப்புகள், வங்கிசார் படிப்புகள், அகழ்வாராய்ச்சி சார்ந்த படிப்புகள், ஃபைனான்ஸ் சார்ந்த படிப்புகள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சார்ந்த படிப்புகள், ஆசிரியர் பணி சார்ந்த படிப்புகள், இவைகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. மிகச் சிறப்பாக சொல்லும் பொழுது சட்ட ரீதியான படிப்புக்கு இவர்கள் மிகச் சரியானவர்கள். ஆனாலும் இவர்கள் சட்டப்படிப்பு படித்தாலும் பெரும்பாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் பணிபுரியக்கூடிய வழக்கறிஞராகவே இவர்கள் இருக்கிறார்கள். என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி, சிவில் இன்ஜினியரிங், லெதர் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை நேரடி மருத்துவ படிப்பாக இல்லாமல் மருத்துவம் சார்ந்த படிப்புகளே அதிகப்படியாக அமைகின்றன. சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ படிப்புகள், கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த மருத்துவ படிப்புகள், குடலியல் சார்ந்த மருத்துவ படிப்புகள், லேப் டெக்னீஷியன் சார்ந்த படிப்புகள், யோகா மற்றும் சித்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள், கண் சார்ந்த மருத்துவ படிப்புகள், ஆயுர்வேத மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்புகளில் சேரக்கூடாது, எதை தேர்வு செய்யக்கூடாது என்று பார்ப்போமேயானால், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ்,
பாட்டனி, நீர் சார்ந்த மற்றும் கடல் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபைன் ஆர்ட்ஸ், மியூசிக், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மொழி சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைவதில்லை. அதே போன்று என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ரோபாட்டிக்ஸ், ஆர்கிடெக்சர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், டிசைன் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக இருப்பதில்லை. அதே போன்று தெர்மல் ரிலேட்டட் கோர்சஸ் இவர்களுக்கு யோகமாக இருப்பதில்லை. மெடிக்கல் செக்டார் பொறுத்தவரை அலோபதி மருத்துவம் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. அதே போன்று டென்டல், அதே போன்று ஆர்த்தோ சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக இருப்பதில்லை. இதயம் சார்ந்த மருத்துவ படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக இருப்பதில்லை. இதில் தேர்வு செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய படிப்புகளை ஒருவேளை தேர்வு செய்ய நேர்ந்தால், அதை படிக்க வேண்டிய சூழல் வந்தால், அது சார்ந்த ஆசிரியர் பணியில் ஈடுபடுவது மிகச்சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும். அல்லது நீங்கள் படித்த படிப்பில் நேரடியாக உங்களால் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு என்பது அமையாத சூழ்நிலை ஏற்படுகிறது. பிரத்யேகமாக பார்க்க போவோமேயானால், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு யோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அக்கவுண்டன்சி, சிஏ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஆர்கியாலஜி சார்ந்த படிப்புகள், சட்ட படிப்புகளுக்கு இவர்கள் யோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 2ஆம் பாதத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு உணவுசார் படிப்புகள், கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த படிப்புகள், லெதர் டெக்னாலஜி போன்றவை யோகம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. 3ஆம் பாதத்தை பொறுத்தவரை சிஏ, ஃபினான்ஸ் சார்ந்த படிப்புகள், லைப்ரரி சயின்ஸ் சார்ந்த படிப்புகள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சார்ந்த படிப்புகள், அக்கவுண்டன்சி சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. 4ஆம் பாதத்தை பொறுத்தவரை எக்கனாமிக்ஸ், ஆசிரியர் பணி, வங்கிசார் படிப்புகள், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், சித்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உச்சம் பெற்ற, ஆட்சி பெற்ற கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். அதே போன்று 4ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் உங்களுடைய ஜாதகத்தில் நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். நம் சிந்தனைக்கு எட்டிய வரை உள்ள படிப்புகளை பொதுவியல் பலனாகவே நட்சத்திர பிராரத்த கர்மாவின் அடிப்படையில் பதிவிட்டிருக்கின்றோம். இதனை கடந்து இன்னும் நிறைய படிப்புகள் இருக்கின்றன. பிரத்யேகமாக ஏதேனும் படிப்பு சேர விரும்பினால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் அப்படிப்பு உங்களுக்கு யோகமானதா என்பதை நன்கு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அப்படிப்பினை தேர்வு செய்யலாம். ஆகவே உங்களுடைய பிராரத்த கர்மாவின் அடிப்படையில் மிகச் சரியான படிப்பினை தேர்வு செய்து அதன் மூலம் வாழ்வில் வெற்றி பெறுவீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.